புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. இன்றைக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்குன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? ரேஷன் கடையில மாதந்தோறும் கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்களா, கொடுத்தாங்களா? ஆக திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது பெரும்பாலும் நிறைவேற்றல. சொல்ல நிறைவேற்றல. ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா செய்யறாங்க, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இந்த ஆட்சியில அது வேணா சரியா நடக்குது. எப்ப கேட்டாலும் எந்த டிபார்ட்மெண்ட்ல கேட்டாலும் நீங்க மேலிடம் சொல்லியாச்சு, நீங்க கொடுக்கறத கொடுத்தா தான் உங்களுடைய மனுவை நாங்க சாங்ஷன் பண்ண முடியும், அனுமதிக்க முடியும்னு எப்பொழுது பார்த்தாலும் அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மேலிடம்னா யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், தெரியுமில்ல? உதாரணத்துக்கு டாஸ்மாக் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில பெரும்பாலான மதுக்கடை திமுக கட்சி சேர்ந்தவங்க பார் எடுத்துக்கிட்டாங்க. பார் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு முறைகேடாக அந்த பிராந்தி கடையில் விற்பனை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறாங்க. அப்படின்னா மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி இந்த 10 ரூபா அதிகம் வாங்குறதுலயே மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. அப்படி ஊழல் நடந்திருக்குல்ல? இந்த ஊழல் ஆட்சி தொடர வேண்டுமா? இது மட்டும் இல்ல, ஈடி நேரா வந்து அந்த டாஸ்மாக்ல சோதனை பண்ணி அதுல முறைகேடு நடைபெற்றிருக்கிறதாக இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்புல முதற்கட்டமா 1000 கோடி முறைகேடு நடைபெற்றிருக்கு என்று கண்டுபிடிச்சு பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இதை முழுமையா விசாரிக்கப்பட்டால் சுமார் 40,000 கோடி இந்த டாஸ்மாக்ல மட்டும் ஊழல் செஞ்சிருப்பாங்கன்னு பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா? தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா.